நகை வியாபாரிகள் மீது மிளகாய் பொடி தூவி 10 கிலோ தங்கம் கொள்ளையடிச்ச வழக்குல திருச்சி போலீசார் வட மாநில கும்பலை கூண்டோடு கைது பண்ணியிருக்காங்க. 6 மாநிலத்தில் நடந்த தேடுதல் வேட்டையோட விறுவிறுப்பான விசாரணையின் பின்னணி மிரட்டலா இருக்கு. பண்டிகை நாட்களில் வாசலில் கலர் கோலம் போட்டு அலங்கரிப்பதைப் போல அன்று திருச்சி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த மேசையை போலீசார் தங்க நகை மற்றும் பணத்தால் அலங்கரித்து வைத்திருந்தனர். திருச்சி காவல்துறையினருக்கு உண்மையிலேயே அந்த நாள் பண்டிகை நாள் போன்றதொரு உற்சாகத்தை ஏற்படுத்தியதன் வெளிப்பாடுதான் இந்த போலீஸ் கலை அலங்காரம். ஒன்றல்ல இரண்டல்ல, மொத்தம் 10 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்து சென்ற வடமாநில கும்பலை திருச்சி போலீசார் கூண்டோட தட்டி தூக்கி உள்ளனர். காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் உத்தரவின் பேரில் கடந்த 4 வாரத்தில் 6 மாநிலத்தில் நடந்த தேடுதல் வேட்டையின் பின்னணியை அறிய விசாரணையில் இறங்கினோம். கடந்த செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி சென்னை சவுகார்பேட் பகுதியைச் சேர்ந்த நகை வியாபாரி ஒருவர் அவருடைய ஊழியர்களிடம் பல கோடி மதிப்புடைய தங்க நகைகளை விற்பனைக்காக கொடுத்து அனுப்பியுள்ளார். நகை விற்பனை பிரதிநிதிகள் ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், மதுரை போன்ற பல மாவட்டங்களில் தங்கி முதலாளி கொடுத்து அனுப்பிய நகைகளை விற்பனை செய்த பிறகு கடந்த 13ஆம் தேதி மீதமிருந்த 10 கிலோ தங்கத்தோடு திருச்சி வழியாக மீண்டும் சென்னை திரும்பியுள்ளனர். அன்றிரவு சமயபுரம் சுங்கச்சாவடியை கடந்த பிறகு இயற்கை உபாதை கழிக்கும் பொருட்டு அவர்கள் காரை இருட்டான பகுதியில் நிறுத்தி ஓரம் கட்டியுள்ளனர். அப்பொழுது நகைக்கடை ஊழியர்களை திடீரென சுற்றி வளைத்த ஒரு வட மாநில கும்பல் துப்பாக்கி முனையில் மிரட்டி காரின் டிக்கியில் வைத்திருந்த 10 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அவங்களுடைய அந்த அவசரத்துக்காக ஒதுங்கிறதுக்காக அவங்க நிற்க ஒரு இடத்துல இருட்டான பகுதியில் சமயபுரம் டோல் பிளாசா தாண்டி இருங்கலூருக்கு அந்த கிட்ட வந்து ஒரு இருட்டான பகுதி கிட்ட நிறுத்தும் போது பின்னாடி அவங்கள தொடர்ந்து வந்த ஒரு வண்டி, அதுலேருந்து வந்தக்கூடிய ஒரு 4 நபர்கள் 5 நபர்கள் ஒன்னா சேர்ந்து அவங்கள வந்து அவங்களுடைய கார் கண்ணாடியை உடைச்ச மாதிரியும் அவர்களை வந்து லேசா தாக்கிய மாதிரியும் மற்றும் அவர்கள் காருக்கு பின்னாடி டிக்கியில வைத்திருக்கக்கூடிய 3 பைகள், ஒன்றுல துணிமணி இருக்கு, மற்ற 2 பைகள்ல நகைகள் இருக்கு. அந்த நகைகளை எடுத்துட்டு போனதாக எங்களுக்கு உடனடியாக ஒரு அவசர 100 எண்ணுக்கு கால் பண்றாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக காவல்துறையினருக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போலீசாரிடமிருந்து தப்பி செல்வதற்காக கொள்ளையடிக்கப்பட்ட வாகனத்திற்குள் அந்த கும்பல் மிளகாய் பொடியையும் தூவி சென்றுள்ளனர். சம்பவம் நடந்த இடத்தை ஆராய்ந்த காவல்துறையினரின் உள்ளுணர்வில் இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்ட மாஸ்டர் பிளான் என்று தோன்றியிருக்கிறது. அதோடு கொள்ளையர்கள் ஒரு கருப்பு நிற ஹுண்டாய் காரில் வந்திருந்ததும் போலீசாரின் விசாரணையில் உறுதியாகியுள்ளது. கொள்ளையர்களின் வாகனத்தை நூல் பிடித்து சென்ற தனிப்படையினர் கர்நாடகா மாநிலத்தில் அவர்களை சுற்றி வளைக்க முயன்றுள்ளனர். ஆனால் சுதாரித்துக் கொண்ட அந்த வடமாநில கும்பல் நூலிலையில் எஸ்கேப் ஆகி ஆளுக்கொரு திசையில் பிரிந்து சென்றுள்ளனர். கர்நாடகா மாநிலத்தில் அவங்கள நம்ம பிடிக்க முயற்சி பண்றோம். அப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் தப்பி செல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரையா வந்து வெவ்வேறு தனிப்படைகள் அமைத்து சுமார் கடந்த 20-25 நாட்கள்ல 6 மாநிலங்கள், அதாவது கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் மற்றும் பீகார் கூட போயிட்டு வந்தாங்க டீம். இந்த 6 மாநிலங்களில் போயிட்டு சுமார் 25 நாட்கள் இந்த 5 தனிப்படைகள் கஷ்டப்பட்டு இது பண்ணி மொத்தமாக 12 குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்கிறோம். கொள்ளையர்கள் 12 பேரையும் சுற்றி வளைப்பதற்கு தொடக்க புள்ளியாக இருந்தது நகை விற்பனை பிரதிநிதிகள் பயணித்த காரின் ஓட்டுநர் பிரதீப். ஆம், பிரதீப் சகோதரர்கள்தான் இந்த கொள்ளை திட்டத்தின் மாஸ்டர் மைண்ட். நகை வியாபாரத்தில் முன் அனுபவம் பெற்றிருந்த காரணத்தாலும் ஏற்கனவே இதுபோன்ற குற்ற வழக்குகளை சந்தித்திருப்பதாலும் கொள்ளையடித்த நகையை எப்படி, யாரிடம் விற்று பணமாக்க வேண்டும், போலீஸ் விசாரணையிலிருந்து எஸ்கேப் ஆவது எப்படி என
A to Z கனகச்சிதமாக திட்டம் தீட்டி களம் இறங்கியுள்ளனர். சம்பவம் நடந்த ஓரிரு நாட்களிலேயே இந்த வழக்கில் தொடர்புடைய 7 பேரை காவல்துறையினர் சுற்றி வளைத்த போதிலும் விக்ரம் ஜாட் மற்றும் மங்கிலால் ஆகிய இருவரும் கொள்ளையடிக்கப்பட்ட 10 கோடி தங்கத்தோடு காவல்துறையினருக்கே தண்ணீர் காட்டிவிட்டு தலைமறைவாகியுள்ளனர். விக்ரம் மங்கிலால் இவங்க 2 பேரை தான் முக்கியமாக அந்த நகையை வச்சுட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள் முதல் கட்ட அந்த கைது நடவடிக்கை ஒரு நடந்த ஒரு 2-3 நாட்கள்லேயே பண்ணிட்டோம். பட் நான் உங்களுக்கு தகவல் சொல்லாமல் இருந்தது காரணம் முக்கியமாக இந்த திருட்டு போன நகையோட தப்பி சென்ற விக்ரம் மங்கிலால் இவங்க தப்பித்து போயிடக்கூடாதுங்கிறதால உங்களுக்கு நான் முதலே தகவல் சொல்லாமல் இருந்தேன். எனக்கு பல்வேறு நம்ம நண்பர்கள் ஊடக நண்பர்கள் கேட்டு நான் சொல்லாமல் இருந்தது காரணம் அதுதான். இன்னைக்கு ஃபுல் ரெக்கவரி பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுதான். ஸோ அவங்கள மத்திய பிரதேச மாநிலம் அந்த பார்டர் பட்வானி இந்தோர் அந்த பார்டரில் வச்சு மத்திய பிரதேஷ் காவல்துறையோட உதவியோட கைது பண்ணுறோம். அவங்ககிட்ட இருந்து முக்கியமான ஒரு ஹியூஜ் குவான்டிட்டி நகையை பறிமுதல் பண்ணுறோம். அவங்க கொடுக்குற வாக்குமூலத்தில் இருந்து அடுத்து மும்பையில் அவங்களுக்கு அந்த கொஞ்சம் நகையை உருக்கியிருக்காங்க. அந்த நகையை உருக்குறது கொஞ்சம் நகையை விற்றுருக்காங்க, காசை செலவழிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ண பரத்ராம், ராகேஷ் மற்றும் பரத்ராமோட மனைவி லட்சுமி தேவி இவங்க 3 பேர். ஸோ ஆக மொத்தம் 12 பேரை நாங்கள் கைது பண்ணியிருக்கிறோம். இந்த கொள்ளை கும்பலை பிடிப்பதற்கு கடந்த 1 மாத காலமாக தனிப்படையினர் கடுமையாக உழைத்துள்ளதாகவும் இதுவரை இல்லாத வகையில் கிட்டத்தட்ட கொள்ளையடிக்கப்பட்ட நகை மதிப்பில் 97% பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் தெரிவித்துள்ளார். இது மட்டுமின்றி கொள்ளையர்கள் பயன்படுத்திய வாடகை கார், கைத்துப்பாக்கி, தோட்டாக்கள், 7 செல்போன்கள் மற்றும் அவர்கள் வசமிருந்த பிற ஆவணங்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். திருச்சி காவல்துறையினரின் இந்த அதிரடி ஆக்ஷனை உயர் அதிகாரிகளும் பொதுமக்களும் மனதார பாராட்டி உள்ளனர். கைதான நபர்கள் மீது ஏற்கனவே வட மாநிலங்களில் குற்ற வழக்குகள் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதன் காரணமாக அவர்கள் மீது குண்டாஸ் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். குற்றத்தில் கைது செய்யப்பட்ட அனைவர்கள் மீதும் குண்டர் தடுப்பு நடவடிக்கை சட்டமும் மற்றும் அவர்களுடைய பழைய வழக்குகள் நம்ம மாநிலத்தில் வழக்கு எதுவும் இல்லை, அவங்க மாநிலத்தில் இருக்கு. அந்த மாநில காவல்துறையோடையும் ஒத்துழைப்பு தந்து அந்த வழக்கையும் வேகமாக நடத்துறதுக்கான முயற்சிகள் ஏற்படுத்துவோம். இந்த வழக்கிலையும் வெகு விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு கொண்டு வரப்படும். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.